நாளைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன். நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். பட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுற 722 பேர் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்குது. இந்த ஷாக்கிங்கான நியூஸை அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரஸி ரீஃபார்ம் அண்ட் தமிழ்நாடு எலெக்ஷன் வாட்சஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் போட்டி போடுற வேட்பாளரோட பேக்ரவுண்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுற 4023 பேரில் 3992 பேரோட ஃபுல் டீட்டெயிலுமே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 31 பேர் டீட்டெயில் ப்ராப்பராக கிடைக்காதனால அவங்கள அனலைஸ் பண்ண முடியல. இதில் 722 கேண்டிடேட்ஸ் மேலே கிரிமினல் கேஸும் இன்க்ளூடட் 404 பேர் மேலே சீரியஸ் கேஸும் இருக்குது. கிரிமினல் கேஸ் அப்படின்னா எந்த அஃபென்ஸ் பண்ணாலும் அதை கிரிமினல் கேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த சீரியஸ் கேஸ் அப்படின்றது மர்டர், கிட்னாப்பிங், அசால்ட், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படுற குற்றங்கள், ஏன் கரப்ஷனும் இதில் ஆட் ஆகும். எந்தெந்த கட்சியில் எவ்வளோ வேட்பாளர்கள் மேலே இந்த குற்றங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏடிஎம்கே, அதிமுக 170 பேர் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்குது. டிஎம்கே, திமுக 175 பேர் மேலே இருக்குது. பிஜேபி 33 பேர் மேலே இருக்குது. காங்கிரஸ் 28 பேர் மேலே இருக்குது. அண்ட் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் 231 பேர் மேலே, இதில் 92 பேர் மேலே கிரிமினல் கேஸும் 43 பேர் மேலே சீரியஸ் கேஸும் இருக்காமா. இன்னொரு ஃபேக்டான விஷயத்த சொல்லட்டுமா? தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுற 981 வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. அவங்கள தேர்ந்தெடுத்த நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கும். ப்ளீஸ் எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் போடுற ஓட்டு தான் அடுத்து வரப்போகிற 5 வருஷத்துக்கான உங்கள் லைஃப்பை தீர்மானிக்க போகுது. ப்ளீஸ் எல்லாரும் ஓட்டு போடுங்க. அண்ட் தேங்க்யூ.